நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னா எனக்கு தெரியும். ரொம்ப சரியா சொல்லணும்னா 506 கோடி 3 லட்சம். விஷயம் வெளியே போயிருக்கு. உன்னால பல பேர் அடுத்தடுத்து செத்துக்கிட்டே இருக்காங்க. இவ புருஷனை நீ கொன்னுட்டதால இவ மூலமா நமக்கு கிடைக்க வேண்டிய தகவலும் கிடைக்காம போயிடுச்சு. நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது சொன்னாளா? இல்ல. உன் பேர் என்ன, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னியா? நோ. டிமிட்ரியஸ் ஒரு புரோக்கர் மாதிரி. அவனுக்கு ஆயுதங்களை எங்க விக்கணும், யார் வாங்குவாங்கன்னு தெரியும். பணம் யார் கொடுத்தாலும் வேலை செய்வான். நாம தேடிக்கிட்டு இருக்கிற லீ ஷிஃப்ரி கிட்ட பல வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கான். தீவிரவாதிகளோட பேங்க் லீ ஷிஃப்ரி தான். அவங்க பணத்தை இவன் முதலீடு செஞ்சு தேவைப்படும் போது எங்கேயும் கொடுக்க கூடியவன். ஓ வந்தாச்சா? இந்த பக்கம். அவன் அல்பேனிய நாட்டை சேர்ந்தவன். செஸ்ல சூரப்புலி, கணக்குல ரொம்ப கெட்டிக்காரன். சீட்டாட்டத்துல அவனை யாரும் ஜெயிச்சதில்ல. இந்த சிப் என்ன கண்காணிக்கவா? எஸ். செப்டம்பர் 11 நியூயார்க்ல நடந்த சம்பவத்தினால விமான நிறுவனங்களோட பங்கு பயங்கரமா குறைஞ்சத CIA கண்டுபிடிச்சாங்க. பல கோடீஸ்வரர்களை உருவாக்க அந்த சம்பவம் பயன்பட்டது. இன்னைக்கு காலையில ஸ்கைஃபிளீட் விமானம் விபத்துக்குள்ளாகாம நாம தடுத்துட்டோம். ஒருவேளை அந்த புது விமானம் அழிஞ்சிருந்தா அந்த நிறுவனமே திவாலாயிருக்கும். அது நடக்காததால 500 கோடி முதலீடு பண்ணவன் மொத்தத்தையும் இழந்துட்டான். நீங்க சொல்றது லீ ஷிஃப்ரி பத்தி தானே? கேசினோ ராயல்ல பந்தயம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன். 10 பேரும் ஆளுக்கு 50 கோடி கட்டணும். திரும்ப சேர 25 கோடி. ஜெயிக்கிறவனுக்கு மொத்தமா 750 கோடி கிடைக்கும். நல்லது. அவன் யாரும் தெரிஞ்சிருச்சுல. அவன் கை கால் எடுக்கணுமா இல்ல ஆளையை க்ளோஸ் பண்ணணுமா? அவன் எங்களுக்கு உயிரோட வேணும். லீ ஷிஃப்ரி கிட்ட ஆடுறதுக்கு 50 கோடி இல்ல. அப்ப அவன் தீவிரவாதிகள் பணத்தை தான் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றானா? இதுல நஷ்டம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அவனை சும்மா விட மாட்டாங்க. இந்த ஆட்டத்துல அவன் ஜெயிக்க கூடாது. அவன் தோத்துட்டா தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. அவன் தீவிரவாதிகளை பத்தி நம்ம கிட்ட சொன்னானா அடைக்கலம் கொடுப்போம். ஆடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு பதிலா உன்னை கேசினோ ராயல்ல ஆடுறதுக்கு அனுப்ப போறேன். நம்ம ஆட்கள்லயே நீதான் நல்லா ஆடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்ட. இந்த மாதிரி வம்புல எதுவும் மாட்டிக்காத. நீ உணர்ச்சி வசப்படாம அமைதியா செயல்படணும்னு நான் சொல்றேன். நான் எதுக்கு இத சொல்றேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா பாண்ட்? புரியுது. நீ எங்க இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். கவலைப்படாம வேலையை பாரு. கேசினோ ராயல் சீட்டாட்டத்துல அவனை தோக்கடிக்காம விட மாட்டேன். நிச்சயம் நீ சாதிப்ப. மான்டெனிக்ரோ. Thank you. என்கிட்ட பணம் இருக்கு. பொறுத்ததான ஆள் தான். கவர்மெண்டோட பணத்துல தான் நீங்க ஆட போறீங்க. வெஸ்பா, உன்னை பெத்தவங்களுக்கு இதை விட நல்ல பேர் எதுவும் கிடைக்கலையா? தேங்க்யூ. உங்க பாஸ்க்கு செல்வாக்கு அதிகம்தான்.
கோடிக்கணக்கான பணத்தை உங்களை நம்பி கொடுப்பாங்க நான் நினைக்கல. நினைக்காததுதான் வாழ்க்கையில நடக்கும். பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மான்டினிக்ரோல உள்ள உங்க அக்கவுண்ட்டுக்கு 50 கோடி அனுப்பியாச்சு. மேற்கொண்டு உங்க ஆட்டத்துக்கு பணம் தேவைன்னா 25 கோடி என்னால கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்க தோத்துட்டா உங்க கவர்மெண்டே நேரடியா தீவிரவாதத்துக்கு பொருளாதார உதவி பண்ண மாதிரி ஆயிடும்.